friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 5 சென்டென்ஸ்மே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ரெகுலர் சென்டென்ஸ் தான். இதுக்கான இங்கிலீஷ் மீனிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ சாதாரணமா வழக்கத்துல யூஸ் பண்ற சில சென்டென்ஸ்க்குலாம் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி பேசுறதுன்னு தடுமாறுவோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். என்னால் அதை தூக்க முடியாது. இப்போ ஒரு பொருள் இருக்கு, ரொம்ப வெயிட்டான பொருள் இருக்கு, அதை நம்ம தூக்க நான் யாராவது சொல்லும் போது நம்ம என்ன சொல்வோம், என்னால் அதெல்லாம் தூக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, என்னால் அப்படின்றதுக்கு ஐ, தூக்க முடியாது, முடியாதுன்னு சொல்றதுக்கு cannot, முடியாதுன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லணும்னா cannot, முடியும் அப்படின்றதுக்கு can, முடியும் அப்படின்னா can, முடியாது அப்படின்னா cannot, தூக்கிறதுக்கு அப்படின்னா தூக்கிறதுனா லிஃப்ட், லிஃப்ட் பண்றது அதாவது தூக்கிறது. ஓகேங்களா? அப்போ அதை அப்படின்றதுக்கு தட், அதை எதை தூக்க முடியாது, அதை தூக்க முடியாது அப்படின்றதுக்கு தட். ஓகேங்களா? தட்னா அதை, இதை அதைன்னு சொல்றதுக்கு. ஓகேங்களா? என்னால் அப்படின்றதுக்கு ஐ, முடியாது அப்படின்றதுக்கு cannot, தூக்க அப்படின்றதுக்கு லிஃப்ட், அதை அப்படின்றதுக்கு தட். இத ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணா I cannot lift that, I cannot lift that. ஓகேங்களா? நெக்ஸ்ட், காரை இங்க விட்டு விடுங்க. காரை இங்க விட்டுட்டு வரலாம்ல, வேற எங்கேயாவது விட்டுட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல இங்க பார்க் பண்ணிட்டு வாங்க, நம்ம உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, leave, leave, லீவ், இங்கே விட்டுருங்க அப்படின்றதுக்கு லீவ். எதை விட்டுருங்க? காரை, காரை வந்து தி கார், லீவ் தி கார். இங்கே அப்படின்றதுக்கு ஹியர், லீவ் தி கார் ஹியர், லீவ் தி கார் ஹியர். காரை இங்கே விட்டு விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு லீவ் தி கார் ஹியர், leave the car here, காரை இங்கே விட்டு விடுங்கள். ஓகேயா? நெக்ஸ்ட், என்னால் அதை மாற்ற முடியாது. என்னால் அதை மாற்ற முடியாது, என்னால் அதெல்லாம் மாத்திக்கவே முடியாது அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? என்னால் அப்படின்றதுக்கு ஐ, முடியாது அப்படின்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பார்த்தோம், முடியாதுன்றதுக்கு cannot, cannot, cannotனா முடியாது. அதை மாற்ற, அப்போ மாற்ற அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? சேஞ்ச், சேஞ்ச். அதை அப்படின்றதுக்கு இட், அது, இது, அதை அப்படின்றதுக்கு இட்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஐ cannot change it, என்னால் அதை மாற்ற முடியாது. ஐ cannot change it, இல்லைன்னா ஐ cannot change thatன்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா இட்டுக்கு பதிலா நீங்க தட்டு கூட சொல்லலாம். ஐ cannot change that, அதை என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது அபத்தமானது. சோ இப்படி சொல்றியே, இது ரொம்ப அபத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. சோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ், இது அப்படின்றதுக்கு திஸ், ஒரு ஹெல்பிங் வெர்ப் நம்ம சேர்த்துக்கிறோம். திஸ் வந்ததுனால ஹெல்பிங் வெர்ப் சேர்த்துக்கிறோம். திஸ் இஸ் ரிடிகுலஸ், ரிடிகுலஸ், திஸ் இஸ் ரிடிகுலஸ். ரிடிகுலஸ்னா ரொம்ப அபத்தமா இருக்கு, இந்த விஷயம் ரொம்ப அபத்தமா இருக்கு, இந்த வார்த்தை ரொம்ப அபத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு திஸ் இஸ் ரிடிகுலஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், உனக்கும் எனக்கும் நடுவே, உனக்கும் எனக்கும் நடுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேர் எங்க போடுறது, உனக்கும் எனக்கும் நடுவுல போடு, உனக்கு எனக்கும் நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டேபிள் எங்க வைக்கலாம், உனக்கும் எனக்கும் நடுவுல அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, உனக்கும் எனக்கும் நடுவே அப்படின்றதுக்கு பிட்வீன், நடு அப்படின்றதுக்கு பிட்வீன். உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்றாங்களே, உனக்கும் அப்படின்றதுக்கு யூ, அது எனக்கும் அண்ட் மீ, உனக்கும் எனக்கும், பிட்வீன் யூ அண்ட் மீ, பிட்வீன் யூ அண்ட் மீ, உனக்கும் எனக்கும் அப்படின்றதுக்கு பிட்வீன் you and me. okay okay friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்த இந்த 5 சென்டென்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.
என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன். யூடியூப்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ உங்களுக்கு அவைலபிளா வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுல எஸ்ஏ ரைட்டிங், ஸ்பீச் இது மாதிரி வீடியோஸ்லாம் காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.